Hi students, Unit 8, Exercise 8.4, last problem 14th one. In a class of 35 students are numbered from 1 to 35. So ஒரு கிளாஸ்ல 35 students இருக்காங்க. ஸோ அவங்க நேம் டினோட் பண்ணாமல் நமக்கு நம்பர்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மெம்பர்லேருந்து 35 மெம்பர்ஸ் 1 2 3 தான் அவங்கள டினோட் பண்ணுறாங்க அட்டென்ஸில். த ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் டு கேர்ள்ஸ் இஸ் 4:3. ஸோ பாய்ஸ் எவ்வளோ ஸ்ட்ரென்த்து, கேர்ள்ஸ் எவ்வளோ ஸ்ட்ரென்த்து நமக்கு கொடுக்கவே இல்லை. டோட்டல் நமக்கு தெரியும், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எவ்வளோ இருக்காங்க தெரியாது. அது ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க, 4:3 கொடுத்துருக்காங்க. த ரோல் நம்பர்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிகின் வித் பாய்ஸ் அண்ட் எண்ட் வித் த கேர்ள்ஸ். ஸோ இதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, பாய்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் அட்டெண்டன்ஸில் எழுதிருக்காங்க, பாய்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுங்க கேர்ள்ஸ் அட்டெண்டன்ஸில் எழுதிருக்காங்க. ஸோ அப்போ ஸ்டார்டிங் அட்டெண்டன்ஸில் பாய்ஸ் இருக்காங்க, அவங்க கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கேர்ள்ஸ் எழுதியிருக்காங்க. ஸோ கேர்ள்ஸோட அட்டெண்டன்ஸ் க்ளோஸ்ட் ஆயிடுச்சு, அந்த மாதிரி எழுதிருக்காங்க. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி that the student select is either a boy with prime roll numbers or a girl with a composite roll numbers or an even roll numbers. So R நமக்கு 2 times கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று நம்ம A வேல்யூஸ்னு எடுத்துக்கணும், பாய் வித் ப்ரைம் ரோல் நம்பர்ஸ் ஏன்னு எடுத்துக்கோங்க, ஆர் ஏ கேர்ள் வித் காம்போசிட் நம்பர் அடுத்தது பின்னு எடுத்துக்கோங்க, அண்ட் லாஸ்ட் ஒன் நமக்கு அண்ட் ஈவன் ரோல் நம்பர்னு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இது நம்ம என்ன எடுத்துக்கணும், சீன் எடுத்துக்கணும். ஸோ 3 கான்செப்ட் இருக்கிறதால இது நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், P of A யூனியன் B யூனியன் C கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ சொல்யூஷன்ஸ் போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் தான் முதல்ல எழுதணும். ஸோ நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 35 கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே நமக்கு கார்டினல் தெரியுதால நம்பர் ஆஃப் எஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணோம், 35 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும்னா, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரேஷியோ தெரியும். ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் என்ன ரேஷியோவில் கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு 4:3 கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் தெரிஞ்சு நமக்கு ரேஷியோ மட்டும் இப்படி இருந்துச்சுன்னா நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா, ரேஷியோன்னும் போது நம்ம பக்கத்தில் ஏதோ மல்டிபிள் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கணும், 4x and 3xன்னு எடுத்துக்க போகிறேன். பாய்ஸ்ன்றது 4x, கேர்ள்ஸ்ன்றது 3xன்னு எடுத்துருக்கோம். ஸோ இது ரெண்டுத்தும் சேர்ந்ததான் நமக்கு என்னது டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். பாய்ஸ் எவ்வளோ இருக்காங்கோ, கேர்ள்ஸ் எவ்வளோ இருக்காங்க, ரெண்டு பேரும் சேர்ந்ததான் நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் கிளாஸில் இருப்பாங்க. ஸோ அதனால 4x + 3x ஆட் பண்ணிக்கிற ரெண்டு பேரையும், பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேரும் ஆட் பண்ணாதான் நமக்கு டோட்டலாக 35 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 4x + 3x 7x = 35. ஸோ x = 35/7. ஸோ 7 டேபிளில் கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸ் வரும், எக்ஸோட வேல்யூ 5. ஸோ x 5ன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ நமக்கு என்னெல்லாம் தெரியும், பாய்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ பாய்ஸ் = 4x தான் நமக்கு, 4x = 4 × 5, 4 5 20. ஸோ பாய்ஸ் 20 இருக்காங்க, கேர்ள்ஸ் நமக்கு என்ன ரேஷியோ, 3x, 3 × 5 15. ஸோ கேர்ள்ஸ் 15 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ டோட்டலாக 20 + 15 பாருங்க 35. ஸோ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் 35 ஆட் கரெக்டாக வந்துருச்சு நமக்கு. ஸோ ரேஷியோவில் கொடுத்தாங்கன்னா நம்ம இப்படி தான் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ பாய்ஸ் கேர்ள்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஏபிசின்னு சொல்லிட்டு நமக்கு 3 கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்தாங்க பாருங்க, லெட் ஏபியை selected is either a boy with prime roll number ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, பாய்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எதிரிய பாய்ஸ் வித் ஏ ப்ரைம் நம்பர், பாய்ஸ் நமக்கு ப்ரைம் நம்பரில் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு சாம்பிள் ஸ்பேஸில் எப்படி எழுதணும், மொத்தமாக 35 இருக்காங்க. ஸோ அந்த 35 நான் இப்படி எழுதுறேன், உங்களுக்கு அப்போ தான் நம்பர்ஸ் பார்க்கும்போது ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ சாம்பிள் ஸ்பேஸில் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, பிகினிங் வித் பாய்ஸ் எண்ட் வித் ஏ கேர்ள்ஸ் சொல்லிட்டு. ஸோ நம்ம பாய்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ பாய்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க நமக்கு தெரியும், 20 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ பாய்ஸ்ன்றதால அவங்க 1லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், 1 2 3 எக்ஸெட்ரா பாய்ஸ் எது வரைக்கும் இருக்காங்க, 20 வரைக்கும் இருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாகவே எவ்வளோ நமக்கு பாய்ஸு. இதுக்கப்புறம் தான் கேர்ள்ஸ் இருக்காங்க. பாய்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கேர்ள்ஸ் வந்து எண்டிங்கில் ஃபினிஷ் பண்ணுறாங்க. ஸோ கேர்ள்ஸ் நமக்கு மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, 15 மெம்பர்ஸ். ஸோ ரோல் நம்பர்னும் போது கிளாஸில் 20யோட பாய்ஸ் முடிகிறாங்கன்னா அடுத்து கேர்ள்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க 1ன்னு கொடுக்க மாட்டாங்க, 21 தான் கொடுப்பாங்க. ஸோ அப்போ 21 22 23 எக்ஸட்ரா கேர்ள்ஸ் 15 இருக்காங்க. அப்போ 35யோட கம்ப்ளீட் ஆகும். ஸோ டோட்டல் 35 இருக்காங்க, அதில் 20 வரைக்கும் பாய்ஸ், பேலன்ஸ் இருக்க 50 நமக்கு என்னது கேர்ள்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இதான் நம்மளோட சாம்பிள் ஸ்பேஸ் ஆர்டரு. இதை யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு என்னன்னா,
பாய்ஸ் ப்ரைம் நம்பரில் இருக்கணும். பாய்ஸ் அப் டு எது வரைக்கும் இருக்காங்க பாருங்கள், 1லேருந்து 20 வரைக்கும். ஸோ 1லேருந்து 20க்குள்ளே இருக்க ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏ ஈக்குவல் டு, ஸோ 1ன்றது நமக்கு ப்ரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. ஸோ அதில் யூஸ் பண்ண போகிறதுல பேலன்ஸ் இருக்கிறது 2, 3, 5, 7, 11, 13, 17, 19. ஸோ பாய்ஸ் நமக்கு 20 தான் இருக்காங்க. அப்போ அப் டு ப்ரைம் நம்பர் 20க்குள்ள நமக்கு இந்த 2, 3, 5, 7, 11, 13, 17, 19 இந்த நம்பர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். கார்டினல் நம்பர் எழுதணும். நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. So number of A equal to 8. P of A equal to number of A by number of S. Number of A 8. Total number of students நமக்கு என்னன்னு தெரியும், 35 இருக்காங்கன்னு தெரியும். ஸோ 35. P of A find out பண்ணியாச்சு. அடுத்து P of B. P of B நமக்கு கொஸ்டினில் என்ன கான்செப்ட் கொடுத்துருந்தாங்கன்னா, சாரி லெட் B கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ B கான்செப்ட் நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்தாங்கன்னு பாருங்கள். A girls with a composite roll number. So girls நம்ம composite இருப்பாங்க. Let B be a girl with composite roll number. So composite number na already நமக்கு தெரியும். So composite number என்றது நமக்கு prime numberக்கு opposite. Prime numbers means factors 1 table வரும், அதோட அந்த number table தான் வரும். 2ன்றது 2 டேபிள் அண்ட் 1 டேபிள் தான் வரும். ஸோ இது ப்ரைம் நம்பர். காம்போசிட் நம்பர்ன்றது எக்ஸ்ட்ராவாக நமக்கு அதோட டேபிள் இல்லாமல் வேறு டேபிள்லையும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 4ன்றது 1 டேபிள்லையும் வரும், 2 டேபிள்லையும் வரும், 4 டேபிள்லையும் வரும். ஸோ அது பேர் தான் என்னது, காம்போசிட் நம்பர். ஸோ நம்ம காம்போசிட் நம்பரை கேர்ள்ஸுக்கு மட்டும் தான் நம்ம காம்போசிட் நம்பர் கேட்டிருக்காங்க. கேர்ள்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிறாங்க நம்ம ரோல் நம்பர் 21லேருந்து 35 வரைக்கும் தான். ஸோ அப்போ 21லேருந்து 35க்குள்ளே இருக்கிற காம்போசிட் நம்பர்ஸ் மட்டும்தான் நமக்கு வேணும். 21 நமக்கு காம்போசிட் நம்பரா? ஸோ 21 நமக்கு எந்த டேபிள் வரும், 7 டேபிள் வரும், 3 டேபிள் வரும், 1 டேபிள் வரும். ஸோ 21 நமக்கு என்னது, ஸோ 21லேருந்து அப் டு எக்ஸெட்ரா 35 வரைக்கும் நான் ஒவ்வொரு நம்பராக சொல்கிறது உங்களுக்கு புரியணுன்றதை தான் எங்கள் சைடில் இருக்கேன். ஸோ 21 நமக்கு காம்போசிட் நம்பர், 22 காம்போசிட் நம்பர், 23 எந்த டேபிளையும் வந்து பார்த்துருக்கீங்களா? ஸோ வராது. ஸோ அது ப்ரைம் நம்பர். 24 வரும், 24 5 டேபிள் நிறைய டேபிள் வரும், அண்ட் 26 வரும், 27 வரும், 28 வரும், 29 நமக்கு வருமா? இல்லை, 29 இஸ் ஏ ப்ரைம் நம்பர். அண்ட் 30 நமக்கு வரும். 31 எந்த டேபிளையும் வந்திருக்கு நமக்கு. 30 நம்பரும் நம்மளோட ப்ரைம் நம்பர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும், 32. அதுக்கப்புறம் 33 நமக்கு 3 டேபிளில் வரும், 11 டேபிளில் வரும். ஸோ அப்போ 33 நமக்கு காம்போசிட் நம்பர். 34 வரும், 35 வரும். ஸோ டோட்டல் நமக்கு 35 வரைக்கும் தான். கேர்ள்ஸ் 21லேருந்து 35 வரைக்கும் தான். ஸோ அதுக்குள்ளே இருக்கிற காம்போசிட் நம்பர்ஸ் மட்டும் நான் எழுதிட்டேன். ஸோ நம்பர் ஆஃப் பி கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ டோட்டலாக நமக்கு எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. Sorry, 12. So number of B equal to 12. So probability of B equal to number of B by number of S 12 by 35. ஸோ நம்ம சப்டிவிஷன் 3 நமக்கு சி ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல. சி நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க பாருங்கள், அண்ட் ஈவன் ரோல் நம்பர். ஸோ ஈவன் நம்பர் தான் ஜென்ரலாக கேட்டிருக்காங்க. ஸோ ஈவன் நம்பர் அப் டு 1லேருந்து 35க்குள்ளே இருக்க ஈவன் நம்பர்ஸ் மட்டும் தான் எழுத போகிறோம். ஸோ லெட் சி பி அ ஈவன் ரோல் நம்பர் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஈவன் நம்பர்ஸ் ஃபுல்லாக எழுதணும். 1லேருந்து 35க்குள்ளே 2 4 6 8 10 12 14 16 18 20 22 24 26 28 30 32 32 34. ஸோ 35க்குள்ள தான் எழுதணும். ஃபுல் வேல்யூஸும் எழுதியாச்சு. அப்போ நம்பர் ஆஃப் சி நமக்கு எத்தனை வந்து கவுண்ட் பண்ணி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் சி ஈக்குவல் டு 17. P of C equal to number of C by number of S. So 17 by 35. So 3 values வரும்போது நம்ம என்ன பண்ணோம், A intersection B, B intersection C, C intersection A மூணுமே கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் A intersection B கண்டுபிடிக்கிறேன். Aக்கும் Bக்கும் காமனாக என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ A வேல்யூ இங்கே இருக்குது, B வேல்யூ இதோ இருக்குது. ஸோ இது ரெண்டுலேயும் நமக்கு எதாவது காமனாக இருக்கான்னு பாருங்கள். எந்த வேல்யூஸுமே காமனாக இருக்காது. ஏன்னா இது பாய்ஸு தனியாக கேர்ள்ஸு, இது பாய்ஸ் கேர்ள்ஸில் எதுவுமே காமனாக இருக்காது. ஸோ 0.
ஸோ இந்த வேல்யூஸ் நமக்கு எம்டி செட்டாக தான் இருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வேல்யூ நமக்கு என்ன வரும் பாருங்கள், 0ன்னு வரும். பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வேல்யூ அப்போ நமக்கு என்ன வரும், 0/35. அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு அப்புறம் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும். ஸோ பி அண்ட் சிக்கு ரெண்டுத்துக்கு காமனாக பார்ப்போம். பி அண்ட் சி போது இதில் என்ன இருக்குது, காம்போசிட் நம்பர் இருக்குது. இதில் என்ன நமக்கு இருக்குது, ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அப்போ இது ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குன்னு பாருங்கள், இதில் இருக்க எல்லா ஈவன் நம்பர்ஸும் கன்ஃபார்மாக என்ன இருக்கும், இந்த பியில் இருக்கும். ஸோ இதில் இருக்க ஈவன் நம்பர்ஸ்லாம் பாருங்கள், 22, 24, 26, 28, 30, 32, 34, 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ இந்த 7 நம்பர்ஸும் இங்கேயும் இருக்கும் பாருங்கள். ஏன்னா இது என்ன இருக்குது, ஈவன் நம்பர்ஸ் தான். ஸோ இந்த 2 நம்பர்ஸுமே நமக்கு காமனாக இருக்கும். ஸோ இப்போ இதை நான் எழுத போகிறேன்னா பி இன்டர்செக்ஷன் சியில் நான் எழுத போகிறேன். ஸோ பி இன்டர்செக்ஷன் சியில் ஆல்ரெடி நான் சொன்னேன், ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது 22, 24, 26, 28, 30, 32, 34. ஸோ இந்த 7 வேல்யூஸ் தான் ஈக்குவலாக இருக்குது. ஸோ பி நம்பர் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு 7. P of B intersection C equal to 7/35. So B, A intersection B, B intersection C, next C intersection A. A லையும் C லையும் காமனாக என்ன இருக்குன்னு பார்க்கணும். C நமக்கு ஃபுல் ஈவன் நம்பர், A நமக்கு பாய்ஸில் இருக்க ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ நமக்கு ப்ரைம் நம்பர்ஸும் ஈவன் நம்பரும் காமனாக இருக்க ஒரே நம்பர் என்னது, 2 மட்டும்தான். ஸோ இங்கே 2 இருக்கும், அதே மாதிரி இந்த இடத்துல 2 இருக்கும், வேறு எதுவுமே இல்லை காமனாக இருக்காது. ஸோ சி இன்டர்செக்ஷன் ஏ ஈக்குவல் டு 2. ஸோ நம்பர் ஆஃப் சி இன்டர்செக்ஷன் ஏ ஈக்குவல் டு 1. பி ஆஃப் சி இன்டர்செக்ஷன் ஏ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் சி இன்டர்செக்ஷன் ஏ பை நம்பர் ஆஃப் எஸ் இருக்கும். ஸோ 1/35. நெக்ஸ்ட் நமக்கு லாஸ்ட்டாக ஃபார்முலாக்கு என்ன தேவை, ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ 3 வேல்யூஸ்லையும் எது ஒன்று காமனாக இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 வேல்யூமே எது காமனாக இருக்குன்னு பார்க்கலாம். 3மே காமனாக இருக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா இது பாய்ஸ் கேர்ள்ஸில் எதுவும் காமனாக இல்லாத போது நம்ம தேர்டு ஒன்றை பார்க்கவே தேவையில்லை, ஏன்னா 3த்துலேயும் காமனாக இருக்கணும், இது 2த்துலேயும் காமனாக இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நமக்கு எப்படி தேர்டோட நம்ம கம்பேர் பண்ணுறது. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், ஒரு வேல்யூஸ் கூட ஈக்குவலாக இருக்காது, ஏன்னா இது 20 வரைக்கும், இது 20க்கு அப்புறம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போது இந்த இடத்துல எம்டி செட் தான். Number of A intersection B intersection C value is 0. P of A intersection B intersection C equal to 0/35. ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். ஸோ நான் ஃபுல் ஃபார்முலாஸையும் எழுதிட்டேன். 3 வேல்யூனா நமக்கு P of A union B union C equal to P of A, P of B, P of C minus P of A intersection B, P of B intersection C minus P of C intersection A. 3 வேல்யூ மைனஸில் இருக்கும், லாஸ்ட் ஒன் இன்டர்செக்ஷனில் ப்ளஸில் இருக்கும். ஸோ நான் எல்லா வேல்யூஸுமே எழுதிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம வேல்யூஸை சால்வ் பண்ண வேண்டாம். ஸோ இந்த 0, 0 நமக்கு தேவையே இல்லை, ஏன்னா 0 வேல்யூ 0 தான். ஸோ அதனால் நான் உங்களுக்கு எழுதணுன்றதுக்காக சப்ஸ்டியூஷனில் போட்டிருக்கேன். 0 வேல்யூஸ் தேவையில்லை. பேலன்ஸ் இருக்க டினாமினேட்டர்ஸ் எல்லாம் ஈக்குவலாக இருக்கா. ஸோ அப்போது 8 + 12 + 17 - 7 - 1/35. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அடிஷன் பண்ணுங்கள். 8 + 12 20, 20 + 17 நமக்கு 37 வரும். ஸோ 37ல் 8 மைனஸ் பண்ணுங்க, 37ல் 8 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 29 நமக்கு வரும். ஸோ அப்போது பிகஸ்ட் நம்பரோட சிம்பிள் ப்ளஸ் தான், 29/35. ஸோ 29ம் 35ம் ஒரே நம்பரில் வராது, ஏன்னா 29 இஸ் ஏ ப்ரைம் நம்பர். ஸோ P ஆஃப் A union B union C equal to 29/35. ஸோ இதோட இந்த ப்ராப்ளம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு 8th யூனிட்டில். கிளாஸ் ஒர்க்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிவிடுங்க. Thank you, students.